ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக்னிட்டிவ் எட்ஜ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எஜுகேஷன் அண்டு சைக்காலஜியில் சைக்காலஜியுடைய சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த சைக்காலஜியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட். இந்த யூனிட்டை நம்ம இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் பார்த்திங்கன்னா ரெகுலராக அதனுடைய கண்டினியூட்டியில் இந்த எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இந்த யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன். நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன் இதை பற்றி தான் இந்த யூனிட்டில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன் அப்படிங்கிறது என்னென்னா இன்டெலிஜென்ஸ் அண்டு கிரியேட்டிவிட்டி. இன்டெலிஜென்ஸ் இதில் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்டெலிஜென்ஸ் அண்டு கிரியேட்டிவிட்டி. இந்த இன்டெலிஜென்ஸ் அண்டு கிரியேட்டிவிட்டியில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டில் இந்த நுண்ணறிவை அளவிடக்கூடிய, சரிங்களா, இந்த நுண்ணறிவை அளவிடக்கூடிய முறைகள்னால் என்ன, நுண்ணறிவை அதாவது நுண்ணறிவு, இந்த நுண்ணறிவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அதை எப்படி அளவிடலாம், நுண்ணறிவை எப்படி அளவிடுறது, அதனுடைய டெஃபினேஷன், அதனுடைய வரையறை என்ன, அதுக்கப்புறம் இந்த நுண்ணறிவில் வரக்கூடிய சோதனைகள் என்ன, எக்ஸ்பிரிமெண்டல் டெஸ்ட், அதாவது சில சோதனைகள் எவ்வாறு நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இந்த நுண்ணறிவினுடைய கோட்பாடுகள், நுண்ணறிவினுடைய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த நுண்ணறிவை அளவிடக்கூடிய முறைகள் ஆல்ரெடி சொல்லியாச்சு. லாஸ்ட்டு அதனுடைய பயன்கள். இது எல்லாமே இந்த நுண்ணறிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கக்கூடிய சப்டைட்டில்ஸ். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் அண்டு கிரியேட்டிவிட்டியில் இந்த இன்டெலிஜென்ஸில் எதெல்லாம் நம்ம பார்க்கணும், டெஃபினேஷன் பார்க்கணும், இந்த நுண்ணறிவு அளவிடக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். அது அடுத்தது இந்த நுண்ணறிவிற்கான சோதனைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது நுண்ணறிவிற்கான கோட்பாடுகள், லாஸ்ட்டாக அந்த நுண்ணறிவினுடைய பயன்கள். இதெல்லாமே இன்டெலிஜென்ஸில் வரக்கூடியது. அடுத்தது இந்த கிரியேட்டிவிட்டி, அடுத்தது என்னது கிரியேட்டிவிட்டி, அதாவது ஆக்கத்திறன் அப்படின்னா என்ன, சரிங்களா. முதல்ல இந்த ஆக்கத்திறனுக்கான டெஃபினேஷன், இந்த ஆக்கத்திறனுடைய கேரக்டர், அதாவது ஆக்கத்திறனுடைய பண்புகள் என்ன, சரிங்களா, ஆக்கத்திறனுடைய பண்புகள் என்ன, இந்த ஆக்கத்திறனில் வரக்கூடிய படிநிலைகள் என்ன, ஆக்கத்திறனில் வரக்கூடிய படிநிலைகள் ஸ்டெப்ஸ் என்ன, இந்த ஆக்கத்திறனுக்கு, அதாவது அடுத்தது இந்த நுண்ணறிவிற்கும் ஆக்கத்திறனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், நுண்ணறிவிற்கும் ஆக்கத்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன. அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கிங். இந்த யூனிட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய அடுத்து என்னதுன்னா திங்கிங். இந்த திங்கிங்கில் நம்ம மேஜராக இருக்கக்கூடியது 2 டைப். ஒன்று குவி சிந்தனை, அதாவது சிந்தனை. திங்கிங் சொல்லக்கூடியது என்னென்னா சிந்தனை. இந்த சிந்தனையில் 2 இருக்குது. ஒன்று குவி சிந்தனை, ரெண்டாவது என்னென்னா விரி சிந்தனை. ரெண்டாவது என்னது விரி சிந்தனை. இந்த குவி சிந்தனை மற்றும் விரி சிந்தனை எதனோடு தொடர்புடையது அப்படின்னா, இந்த குவி சிந்தனை நுண்ணறிவோடு தொடர்புடையது, விரி சிந்தனை ஆக்கத்திறனோடு தொடர்புடையது. அதாவது இந்த குவி சிந்தனை அப்படிங்கிறது நுண்ணறிவோடு எப்படி தொடர்புடையது அப்படிங்கிறத பற்றியும், விரி சிந்தனை எவ்வாறு ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறத பற்றியும் இந்த யூனிட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டைட்டில்ஸ் என்னென்னா தனியால் வேற்றுமைகள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னது தனியால் வேற்றுமைகள், அதாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லக்கூடியது. தனியால் வேற்றுமைகள், அதாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், சரிங்களா. இந்த தனியால் வேற்றுமைகள் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் தனிப்பட்ட சில பண்புகள் உண்டு, சரிங்களா. அதே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எறும்புகள் இருக்குது, எலி இருக்குது, கோழி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்குமே பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில பர்டிகுலரான கேரக்டர் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி தான் வகுப்பறையில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கும், சரிங்களா. ஏன்னா பெரும்பாலும் நம்ம சைக்காலஜி யாருக்காக படிக்க போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் யாருக்கு மாணவர்களுக்கு, ஜென்ரலாக நம்ம மாணவர்களுக்காக தான் இந்த தனியால் வேற்றுமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாணவர்கள், அதாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸில் வரக்கூடிய இந்த மாணவர்களுடைய எதெல்லாம் இதில் டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த தனியால் வேற்றுமைகளில் அந்த மாணவனுடைய உடல்வாகு, அந்த மாணவனுடைய உடல்வாகு, அவனுடைய உடம்பு எப்படி இருக்குது, அவனுடைய உடல் வலிமை, அந்த மாணவனுடைய உடல் வலிமை என்ன, அந்த மாணவனுடைய தோற்றம், அந்த மாணவனுடைய தோற்றம், அவனுடைய நுண்ணறிவு, மாணவனுடைய நுண்ணறிவு, அவனுடைய சிறப்பு ஆற்றல்கள், அவனுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர், சிறப்பு ஆற்றல்கள் என்னென்ன இருக்குது அந்த மாணவனுக்கு அப்படிங்கிறது. அடுத்தது அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், அவனுடைய செய்திறன்கள், அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய அவனுடைய செய்திறன்கள் என்னென்ன, கற்றலில் ஈடுபடும் முறை யார், அதாவது லேர்னிங் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, லேர்னிங் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கற்றலில் ஈடுபடும் முறை, கற்றலில் ஈடுபடும் முறை யார், அந்த மாணவன் கற்றலில் எவ்வாறு ஈடுபடுகிறான். அடுத்தது அவனுடைய அந்த மாணவனுடைய ஆசைகள், மாணவனுடைய ஆசைகள் என்ன, அவனுடைய மனப்போக்கு, மாணவனுடைய மனப்போக்கு. அடுத்தது எமோஷனல் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய, அடுத்தது என்னது, எமோஷனல் பேலன்ஸ், அதாவது மனவெழுச்சி சமநிலை. எமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது மனவெழுச்சி சமநிலை, மனவெழுச்சி சமநிலை. இது எல்லாமே அந்த மாணவனுடைய தனியால் வேற்றுமைகள், அந்த மாணவனுடைய தனியால் வேற்றுமைகள். ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், தனியால் வேற்றுமைகள். இதில் மாணவனுடைய தனியால் வேற்றுமைகளில் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய உடல்வாகு, உடல் வலிமை, தோற்ற நுண்ணறிவு, சிறப்பு ஆற்றல்கள், செய்திறன்கள், அடுத்தது லேர்னிங் ஸ்டைல்ஸ்னு சொல்லக்கூடிய கற்றலில் ஈடுபடும் முறை, அடுத்தது ஆசைகள், மனப்போக்கு, அடுத்தது எமோஷனல் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய மனவெழுச்சி சமநிலை. இதெல்லாமே அந்த மாணவனுடைய தனியால் வேற்றுமைகள், இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த தனியால் வேற்றுமையினுடைய வகைகள் என்ன. இந்த வகைகள்லாம் நம்ம கீ இம்பார்ட்டன்ட் கீ மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா. இந்த வகைகளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வித்தின் இண்டிவிஜுவல். இதனுடைய ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னது, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வித்தின் இண்டிவிஜுவல், வித்தின் இண்டிவிஜுவல், சரிங்களா. அதாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வித்தின் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது என்னென்னா ஒருவருக்கு அவருக்கு உள்ளேயே எழும் வேற்றுமைகள், சரிங்களா. ஒருவருக்கு அவருக்கு உள்ளேயே, ஒருவருக்கு அவருக்குள்ளேயே எழும் வேற்றுமை, சரிங்களா. இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒருவருக்கு அவருக்கு உள்ளேயே எழக்கூடிய வேற்றுமை. அதுதான் சொல்ல இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வித்தின் இண்டிவிஜுவல். இது அதனுடைய ஃபஸ்ட்டு டைப். டோட்டலாக இதில் மேஜராக இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 கிளாசிஃபிகேஷன், சரிங்களா. அடுத்தது ரெண்டாவது என்னன்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ், சரிங்களா. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இண்டிவிஜுவல், இருவருக்கு இடையே எழும் வேற்றுமை. செகண்ட் ஒன்று வந்தது இருவருக்கு இடையே எழும் வேற்றுமை. இது செகண்ட் டைப். இதில் இந்த தனியால் வேற்றுமைகளில் வரக்கூடிய செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழுவினருக்கு இடையே எழும் வேற்றுமைகள். அதாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் among the individuals, individual difference among the individuals, சரிங்களா. இது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா இந்த தனியால் வேற்றுமைகளில் வரக்கூடிய சில 3 முக்கிய வகைகள். அதில் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வித்தின் இண்டிவிஜுவல். ஃபஸ்ட் என்னது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வித்தின் இண்டிவிஜுவல். செகண்ட் ஒன் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஒருவருக்கு அவருக்குள்ளேயே எழும் வேற்றுமை, ரெண்டாவது இருவருக்கு இடையே எழும் வேற்றுமை, மூன்றாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அமாங் த இண்டிவிஜுவல்ஸ், அதாவது குழுவினருக்கு இடையே எழும் வேற்றுமை. தேர்ட் ஒன் என்னது குழுவினருக்கு இடையே எழும் வேற்றுமை, குழுவினருக்கு இடையே எழும் வேற்றுமை. இந்த 3 வகை தான் இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் டைப்.
இதில் ஒவ்வொன்றும் அதனுடைய கீ பாயிண்ட் மட்டும் நம்ம சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வித்தின் இண்டிவிஜுவல், அதாவது ஒருவருக்கு அவருக்கு உள்ளேயே எழும் வேற்றுமை அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு மாணவர்கள் இது எல்லாமே நம்ம எதுக்கு அப்ளை பண்ணணும்னா மாணவிகளுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஜென்ரலாக நம்ம அதை மாணவர்களுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஒருவருக்கு அவருக்குள்ளேயே எழும் வேற்றுமை அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாணவர்கள் எடுத்துக்கிறோம். அந்த மாணவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட்லேயும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான திறமை அந்த மாணவர்களுக்கு இருக்காது. ஏதாவது சில பர்டிகுலரான சப்ஜெக்டில் மட்டும்தான் அவங்களுடைய நாலேஜ் இருக்கும். அதை சொல்லக்கூடியது தான் இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வித்தின் இண்டிவிஜுவல். ஒருவருக்கு அவருக்குள்ளேயே எழும் வேற்றுமை. எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவனால் திறமையான மாணவனாக இருக்க முடியாது. சரிங்களா? அப்படி சொல்லக்கூடியது தான் இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வித்தின் இண்டிவிஜுவல், அதாவது ஒருவருக்கு அவருக்குள்ளேயே எழும் வேற்றுமை. ரெண்டாவது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ். அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளவி பருவம், குமரப்பருவம் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வித்தின் இண்டிவிஜுவலில் கம்பேரிசன் பண்ணுறாங்க. யார் யாருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் குளவி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க? குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கம்பேர் பண்ணுறாங்க. அவர்களுடைய தனியால் வேற்றுமைகள் என்ன? அடுத்தது இந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை குமர பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்க கூட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த குமர பருவத்தில் இருக்கக்கூடிய நடுவயது பருவத்தில் இருக்கக்கூடியவங்க கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணக்கூடியது என்னென்னா, அதனுடைய இவங்களுடைய இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட். இந்த குளவி பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தனியால் வேற்றுமைகள் என்ன? இந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய தனியால் வேற்றுமைகள் என்ன? குமரப்பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய தனியால் வேற்றுமைகள் என்ன? அப்படிங்கிறத ஒவ்வொரு பருவத்திற்கு இடையேயான அந்த தனியால் வேற்றுமையை கம்பேர் பண்ணுறது. அதுதான் என்னென்னா இருவருக்கு இடையே எழும் வேற்றுமைகள். அதை சொல்லக்கூடியது இருவருக்கு இடையே எழும் வேற்றுமைகள், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ். தேர்ட் ஒன் என்னென்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அமாங் த இண்டிவிஜுவல்ஸ். அதாவது குழுவினருக்கு இடையே எழும் வேற்றுமைகள். 2 குழுவாக இருக்கக்கூடியதில் அந்த குழுவினருக்கு இடையே உள்ள வேற்றுமைகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், அதில் ஒரு மாணவன் ரொம்ப திறமையாக இருக்கானா ஒரு குழுவில், இல்லை மீடியமாக இருக்கானா, இல்லை லோ லெவலில் இருக்கானா அப்படிங்கிறத அந்த குழுவினருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த திறமைகள், அந்த டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணக்கூடியதான் இந்த தேர்டு வரக்கூடிய இருவருக்கு இடையே எழும் வேற்றுமைகள், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அமங் த இண்டிவிஜுவல்ஸ். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த குமர பருவத்திற்கான டெஃபினேஷன் என்ன, அதனுடைய அளவிடுதல் முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடியது, இந்த நுண்ணறிவிற்கான வரையறை என்ன, இதில் சில டைமில் அதனுடைய டெஃபினேஷனை கொடுத்துட்டு எந்த உளவியல் அறிஞர் குறிப்பிட்டது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு, சரிங்களா, ஒரு 4 டெஃபினேஷன் கொடுத்துட்டு எந்தெந்த உளவியல் அறிஞர்கள் கொடுத்த டெஃபினேஷன் கூட மேட்ச் பண்ண சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த நுண்ணறிவில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன், அதே மாதிரி கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஆக்கத்திறனில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியது அவசியம். இந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது என்னென்னா, மேஜராக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த நுண்ணறிவில் இந்த நுண்ணறிவை நம்ம மேஜராக 3 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய நடத்தையை பொருத்தமுடையதாக மாற்றிக்கொள்வது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டு அடாப்டேஷன். எபிலிட்டி ஃபார் adjustment and adaptation for one's environment. சரிங்களா? அதாவது சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னுடைய நடத்தையை பொருத்தமுடையதாக மாற்றிக்கொள்ளுதல். இதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தனது நடத்தையை பொருத்தமுடையதாக மாற்றிக்கொள்ளுதல்.
மாற்றிக்கொள்ளுதல். இதுதான் என்னது இவங்க கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். சரிங்களா? நுண்ணறிவிற்கான ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய நடத்தையை பொருத்தமுடையதாக மாற்றிக்கொள்ளுதல். இது என்னது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் ஃபார் ஒன்ஸ் என்விரான்மெண்ட் அப்படி சொல்லக்கூடியது தான் இதனுடைய ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எபிலிட்டி டு லேர்ன். செகண்ட் என்னது எபிலிட்டி டு லேர்ன் ஆர் எபிலிட்டி டு லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கற்கும் திறனை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடியது. இதில் என்னது எபிலிட்டி டு லேர்ன் அப்படிங்கிறது என்னென்னா கற்கும் திறனை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்ட டெஃபினேஷன் தான் என்னது இந்த ரெண்டாவது டெஃபினேஷன். அதாவது எபிலிட்டி டு லேர்ன் கற்கும் திறனை வரையறையாக சொல்லக்கூடியது. அதாவது ஒருவருடைய நுண்ணறிவு அவர் பெறக்கூடிய கல்வி அறிவு எப்படி இருக்குது, அவங்க இந்த எஜுகேஷனில் அதாவது படிக்கக்கூடியதில் எப்படி இருக்காங்க, ரொம்ப டாப்பாக இருக்காங்களா, இல்லை மீடியமாக இருக்காங்களா, இல்லை லோயர் லெவலில் இருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி அவர்களுடைய கற்கும் திறனை அடிப்படையாக கொண்டு வரையறை செய்யப்பட்டது தான் இந்த இரண்டாவது டெஃபினேஷன். அடுத்தது இந்த நுண்ணறிவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வரையறைகள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வரையறை எதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நடத்தை. அதாவது எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டு அடாப்டேஷன் ஃபார் ஒன்ஸ் என்விரான்மெண்ட். அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய நடத்தையை பொருத்தமுடையதாக மாற்றிக்கொள்ளுதல் அப்படிங்கிற வரையறை தான் இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வரையறை. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு லேர்ன். அதாவது கற்கும் திறனை அடிப்படையாக கொண்டது. அதாவது மாணவனுடைய கற்கக்கூடிய ஸ்பீடு எப்படி இருக்குது, அவனுடைய நுண்ணறிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டாவது வரையறை. மூன்றாவது வரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி ஃபார் தேர்ட் எபிலிட்டி ஃபார் அன் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். எபிலிட்டி ஃபார் அன் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அதாவது கருத்தியல் சிந்தனை திறன். தேர்ட் ஒன்று வந்து என்னது கருத்தியல் சிந்தனை திறன். இந்த மூன்று தான் இதில் இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய டெஃபினேஷன். இதில் ஒவ்வொரு டெஃபினேஷனும் எந்தெந்த உளவியல் அறிஞர்கள் வந்து வரையறை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது ஃபஸ்ட்டு வரையறை வந்து எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் ஃபார் ஒன்ஸ் என்விரான்மெண்ட். அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய நடத்தையை பொருத்தமுடையதாக மாற்றிக்கொள்ளுதல். ரெண்டாவது கற்கும் திறனை அடிப்படையாக கொண்டது எபிலிட்டி டு லேர்ன் சொல்லக்கூடியது. மூன்றாவது கருத்தியல் சிந்தனை திறனை அடிப்படையாக கொண்டது எபிலிட்டி ஃபார் அன் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய டெஃபினேஷன் எந்த உளவியல் வரையறுக்கிறாரு, இதில் மோஸ்ட் ப்ராபபிள் அதாவது எல்லா உளவியல் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை எது அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்க்கக்கூடியது. ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஸ்டோட்டார்ட். அதாவது ஃபஸ்ட்டு வரக்கூடிய உளவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோட்டார்ட். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு என்பது, சரிங்களா, நுண்ணறிவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடினமான நுண்ணறிவு என்பது கடினமான, அடுத்தது என்னென்னா சிக்கலான, காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிக்கலான, அதாவது கடினமான டிஃபிகல்ட். செகண்ட் ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ் சிக்கலான. தேர்ட் ஒன்று வந்து என்னதுன்னா புதுமையான. தேர்ட் ஒன்று வந்து என்னது புதுமையான, அதாவது நோவல் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுமையான. ஃபோர்த் வந்து சமூக பயனுள்ள, அதாவது சோசியல் வேல்யூபிள். சோசியல் வேல்யூபிள் அதாவது சமூக பயனுள்ள. சமூக பயனுள்ள இந்த எல்லாமே, அதாவது நுண்ணறிவு என்பது கடினமான, சிக்கலான, புதுமையான, சமூக பயனுள்ள செயல்களை தொடர்ந்து செய்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியது தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா இந்த ஸ்டோட்டார்ட் அப்படிங்கிற உளவியல் அறிஞர். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு உளவியல் அறிஞர்களுடைய டெஃபினேஷன் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு 3 உளவியல் அறிஞர்களுடைய டெஃபினேஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோட்டார்ட் அப்படிங்கிற உளவியல் அறிஞர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடினமான, சிக்கலான, புதுமையான, சமூக பயனுள்ள செயல்களை மனவெழுச்சி குறுக்கீடுகளுக்கு இடையே சில மனவெழுச்சி குறுக்கீடுகள் நமக்கு வரும். அப்படி மனவெழுச்சி குறுக்கீடுகள் எமோஷனல் டிஃபிகல்ட்டி சொல்லக்கூடிய அந்த மனவெழுச்சி குறுக்கீடுகள் வந்தாலும் தொடர்ந்து அந்த செயலை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்டோட்டார்ட் அப்படிங்கிறவருடைய நுண்ணறிவிற்கான வரையறை.
அடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெக்ஸ்லர். செகண்ட் வரக்கூடியது யாரு? வெக்ஸ்லர். இந்த வெக்ஸ்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நுண்ணறிவுக்கான டெஃபினேஷன். யார் இந்த வெக்ஸ்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவுக்கான டெஃபினேஷனில் நோக்கத்தோடு செயல்படுதல், அதாவது இதில் பர்டிகுலராக 3 உளவியல் அறிஞர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரிமைனிங் ஜஸ்ட்டு நம்ம ஒரு கோத்ரூ பண்ணால் போதுமானது. ஃபஸ்ட்டு நோக்கத்தோடு செயல்படுதல், ரெண்டாவது பகுத்தறிவோடு சிந்தித்தல். நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல். தேர்ட் ஒன் வந்து என்னென்னா திறமையாக சூழ்நிலைகளை சமாளித்தல். திறமையாக சூழ்நிலைகளை சமாளித்தல். இந்த 3 தான் நுண்ணறிவு மிக்கனுடைய ஒரு நுண்ணறிவிற்கு இந்த கேரக்டர் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த செயல் தான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு. யார்? வெக்ஸ்லர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அதாவது நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலைகளை சமாளித்தல் போன்ற இந்த 3னுடைய கூட்டு செயலே நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா இந்த வெக்ஸ்லர் சயின்டிஸ்ட். சரிங்களா? இந்த வெக்ஸ்லர் உளவியல் இந்த குறிப்பிட்ட இந்த டெஃபினேஷன் தான் பொதுவாக எல்லா உளவியல் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை. எந்த வரையறைனா இந்த வரையறை. எல்லா உளவியல் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை. யாருடைய வரையறைனா இந்த வெக்ஸ்லருடைய வரையறை. அப்போது ஸ்டோட்டார்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடினமான, சிக்கலான, புதுமையான மற்றும் சமூக பயனுள்ள செயல்களை எந்த ஒரு மனவெளிச்சி குறுக்கீடுகள் வந்தாலும் அதை தாண்டி செய்யக்கூடிய திறமை யாருக்கு இருக்கோ அதுதான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஸ்டோட்டார்ட். ரெண்டாவது வெக்ஸ்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலைகளை சமாளித்தல். சரிங்களா? இந்த 3த்தினுடைய ஒட்டுமொத்த செயலே நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது வெக்ஸ்லர். இந்த வெக்ஸ்லரால் வரையறுக்கப்பட்ட இந்த வரையறை பொதுவாக எல்லா உளவியல் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை. அடுத்தது 3வது வரக்கூடியது யாருன்னா ஆல்ஃபிரட் பீனே. 3வது வரக்கூடியது ஆல்ஃபிரட் பீனே. சரிங்களா? அதாவது ஜென்ரலாக நம்ம பீனேன்னு சொல்லலாம். இந்த பீனே குறிப்பிடக்கூடிய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளுதல். ஃபஸ்ட் என்னது? புரிந்து கொள்ளுதல். ரெண்டாவது புதுமை புனைதல். அதாவது நியூ கிரியேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது புதுமை புனைதல். 3வது தொடங்கிய செயலை முடித்தல். சரிங்களா? தொடங்கிய செயலை முடித்தல். இந்த 3ம் யார் சொல்கிறது? ஆல்ஃபிரட் பீனே. அதாவது புரிந்து கொள்ளுதல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை முடித்தல். இந்த 3 இருக்கக்கூடியவங்களுக்கு நுண்ணறிவு அதிகம். அதாவது நுண்ணறிவு தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா இந்த ஆல்ஃபிரட் பீனே. இந்த 3 ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டர்ன் அப்படிங்கிற உளவியல் அறிஞர். அப்புறம் ஸ்டர்ன் வந்து நார்மலாக நுண்ணறிவு என்பது தேவைகளுக்கு ஏற்பவாறு நம்மளை மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஸ்டர்ன். அதில் டெர்மனில் இன்னொரு முக்கியமான யாருன்னா டெர்மன். இந்த டெர்மன் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், கருத்தியல் சிந்தனை திறனே நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இந்த டெர்மன். கருத்தியல் சிந்தனை திறனே நுண்ணறிவு அப்படின்னு சொன்னது யாருன்னா இந்த டெர்மன். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எபிலிட்டி ஃபார் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இது சொல்லக்கூடியது டெர்மன். ஸோ இந்த நுண்ணறிவில் முதல்ல காமனாக இருக்கக்கூடிய 3 டெஃபினேஷன். சரிங்களா? இந்த நுண்ணறிவில் இருக்கக்கூடிய 3 வகைகள் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 3ம். ஃபஸ்ட்டு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய நடத்தையை பொருத்த முடியாதாக மாற்றிக்கொள்ளுதல். ரெண்டாவது கற்கும் திறனை அடிப்படையாக கொண்டது. 3வது கருத்தியல் சிந்தனை திறனை அடிப்படையாக கொண்டது. அதில் ஸ்டோட்டார்ட் சொல்லக்கூடிய டெஃபினேஷன் என்னென்னா கடினமான, சிக்கலான, புதுமையான மற்றும் சமூக பயனுள்ள செயல்களை மனவெளிச்சி குறுக்கீடுகளை தாண்டி செய்யக்கூடியது அதுதான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டோட்டார்ட். வெக்ஸ்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமைகளை சமாளிக்கும் திறன், அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது வெக்ஸ்லர் அவருடைய டெஃபினேஷன். 3வது ஆல்ஃபிரட் பீனே உடைய டெஃபினேஷன் புரிந்து கொள்ளுதல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை முடித்தல். இந்த 3 தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல்ஃபிரட் பீனே.
4வதாக வந்து நம்ம ஸ்டர்னு பார்த்துருப்போம். ஸ்டர்ன் என்னென்னா நுண்ணறிவு என்பது தேவைகளுக்கு ஏற்பவாறு நம்மளை மாற்றிக்கிட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு முக்கியமானதில்லை. டெர்மனுடைய டெஃபினேஷன் என்னென்னா கருத்தியல் சிந்தனை திறனே நுண்ணறிவு. சரிங்களா? இதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழில் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம். இது எல்லாருமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சரிங்களா? நம்ம தமிழ் படித்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இந்த ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு வகையான நுண்ணறிவு. அதாவது நுண்ணறிவிற்கு வளர்ச்சி ஒரு கொள்கையாக அமைந்திருக்கிறது. நுண்ணறிவு வளர்ச்சி ஒரு கொள்கையாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரிங்களா? இது தமிழ்லேயே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இந்த வளர்ச்சியும் ஒரு விதமான நுண்ணறிவிற்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது யார் சொன்னால் கல்யாண சுந்தரனார். சரிங்களா? கல்யாண சுந்தரம். சரிங்களா? இதுதான் இந்த நுண்ணறிவில் வரக்கூடிய சில இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணறிவு அதாவது கம்ப்ளீட்டடாக இந்த எஜுகேஷன் சைக்காலஜியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டெய்லியுமே நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பியில் கேட்கக்கூடிய பெரும்பாலான கொஷின்ஸை வந்து கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கீ பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.